இன்றைக்கான டாபிக் என்னென்னா சிவபோதை. சிவபோதைன்னா என்னென்னா, அது வந்து யார் பயன்படுத்தியிருக்காங்கன்னா, இதை வந்து சித்தர்களும் குருமார்களும் பயன்படுத்தியிருக்காங்க. இது எதுக்காக பயன்படுத்தியிருக்காங்கன்னா, இது வந்து மெடிடேஷன்லேருந்து ஒரு ஸ்டேஜ், மெடிடேஷன்லேருந்து ஒரு ஸ்டேஜ் மேலே இது வந்து ஒரு பிடிச்சி போயிடும். இது வந்து போதை மாதிரி, இது மெடிடேஷன் பண்ணாமல் இருக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அது வந்து நல்லா இருக்கும். தண்ணி அடித்தா தண்ணி அடித்தா சரக்கு அடித்தா எந்த மாதிரி இருக்கும், அவங்க எந்த மாதிரி இருப்பாங்களோ அதே மாதிரி இந்த நிலைக்கு போனோடனே இந்த சித்தர்களும் குருமார்களும் இந்த ஸ்டேஜில் அவங்க அப்படி இருப்பாங்க. யாருக்கு என்ன நடந்தாலுமே அவங்க வந்து மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யாராலையும் அவங்கள மெடிடேஷன் பண்ணுறதை தடுக்காமல் இருக்க முடியாது. அந்த ஸ்டேஜில் அவங்க இருப்பாங்க. இதனால என்ன நமக்கு இதனால என்ன பயன்னா, இது பண்ணுறது மூலியமாக நம்ம வந்து ஓவர் திங்கிங் வந்து கம்மியாகும். வாழ்க்கையில் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதுவும் கம்மியாகும். இது எதனால, இது எப்படி கம்மியாகுதுன்னா, அது வந்து எது நடந்தாலும் ஒரு பிடிப்பே இல்லாத மாதிரி இருக்கும் வாழ்க்கையில். என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு பிடிப்பு இருக்காது. சரி, பிரச்சனை தானே வந்தால் வந்து போகுது, அது ஆண்டு வரும், அது ஆண்டு போகும், அந்த மாதிரி மனநிலையும் வந்துடுவாங்க. இதை மெடிடேஷன் பண்ணுற மூலிமா இந்த போதை இந்த ஸ்டேஜுக்கு போயிட்டவங்கன்னு அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்க வந்து அப்படி இருப்பாங்க. இது யாரெல்லாம் பண்ணலான்னா யார் வேணாலும் பண்ணலாம். மெடிடேஷன் வந்து யார் வேணாலும் பண்ணலாம். மெடிடேஷனில் இது ஒரு நிலை தான். மெடிடேஷனில் இது ஒரு நிலை தானே தவிர இது வந்து போதை தான் சொன்னால், இது போதை தான். நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ். இப்போ படிக்கிற பசங்க போனால் தண்ணி சரக்கு, இப்போ படிக்கிற பசங்க எல்லாருமே போதைக்கு அடிமையாக இருக்காங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆள் மாதிரி இப்போ தண்ணி அடிச்சுக்கிறாங்க, குடிச்சுக்கிறாங்க, வீணாக போகிறாங்க. மெடிடேஷன் பண்ணுற மூலிமா இவ்வளோ நன்மை இருக்குது நமக்கு. ஆனால் யாருமே பண்ண மாட்டோம். ஒரு சிலர் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களும் டெய்லியும் பண்ண மாட்டாங்க. கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கணும், டெய்லியும் தொடர்ந்து பண்ணணும். ஆனால் அதை யாருமே பண்ண மாட்டாங்க. பண்ணால் தானே அதில் உள்ள ஒரு நாள் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த நாள் நாளைக்கு பண்ணிக்கூடன்ட்டு விட்டுட்டா ஒன்றும் பண்ணுவோம். எது பண்ணாலும் தொடர்ந்து பண்ணணும். தொடர்ந்து இங்கே யாருமே பண்ண மாட்டாங்க. இது வந்து அடுத்து வந்து இது எப்படி பண்ணுறதுன்னா, இது வந்து ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு நல்ல மொட்டை மாடியாக இருந்தாலும் ஓகே தான், வீட்டுக்குள்ளே ரூமாக இருந்தாலும் ஓகே தான். இது ஃபஸ்ட் வந்து ஒரு நல்ல இடம் வேணும். அப்புறம் வந்து டைமிங் தான். இப்போ இன்றைக்கி ஒரு 4 மணிக்கு பண்ணுறதா இருந்தால் நாளைக்கு 4 மணிக்கு பண்ணணும், அடுத்த நாள் 4 மணிக்கு. ஒரே டைமாக தான் மெயின்டைன் பண்ணணுமே தவிர இன்றைக்கி 3 மணிக்கு பண்ணிவிட்டு நாளைக்கு 5 மணி 6 மணிக்கு பண்ணுறது அப்படி பண்ணக்கூடாது. ஒரே டைம் 6 மணினா 6 மணி, 5 மணினா 5 மணி. காலையில் வெள்ளனமாக எழுந்திரிச்சு ஒரு 3 மணிக்கு எழுந்திரிச்சு பண்ணணும். 3 to 6 இந்த டைமுக்குள்ளே எப்போ எல்லாம் மெடிடேஷன் பண்ணலாம். காலையில் வந்து சூரியன் வந்து சாயந்தரம் எப்போ பண்ணோம்னா 6 to 7 இந்த டயத்தில் சாயந்தரம் வந்து பண்ணலாம், நல்லாயிருக்கும். இந்த டயத்தில் தான் மெடிடேஷன் பண்ணணும். ஆனால் எப்போ வேணால் பண்ணலாம், ஆனால் இந்த டயத்தில் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி உட்காந்து பண்ணணும். சாப்பிட்டுட்டு உட்காந்து பண்ணால் ஒன்றும் உட்கார முடியாது மெடிடேஷன் பண்ணும்போது. அது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எத்தனை நிமிஷம் பண்ணணும், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ணலாம். எடுத்தோன்னே 1 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணணும்னா அது பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு 5 நிமிஷம், இன்றைக்கி 5 நிமிஷம்னா நாளைக்கு 5 நிமிஷம், அடுத்து 1 மாதம் கழித்து அதை 10 நிமிஷமாக மாற்றலாம். தவிர இன்றைக்கே 1 மணி நேரம் உட்காந்து பண்ணணும், இந்த மாதிரி இன்றைக்கே 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து பண்ணணும், சிவபோதையை அடைஞ்சிடணும் அப்படின்ட்டு பண்ணோம்னா கைகள்லாம் வலிக்கும், கைகள்லாம் மரத்து போய் எந்திக்கவே முடியாது. இன்றைக்கி 5 நிமிஷம், நாளைக்கு 5 நிமிஷம், அடுத்து 1 மாதம் கழிச்சு அதை 10 நிமிஷமாக மாற்றிக்கணுமே தவிர எடுத்தோடனே 1 மணி நேரம் பண்ணக்கூடாது. இன்றைக்கி 5 நிமிஷம் பண்ணணும், அவ்வளோதான். டைம் வச்சு ஃபஸ்ட்டு வந்து டைமர் வச்சுக்கோங்க. அடுத்த டைமரே தேவை கிடையாது. டைமர் அடுத்து வந்து போப்போ உங்களுக்கே பழகிடும். டைமர் இப்போ தேவைன்னா வச்சுக்கோங்க, வேண்டாம் விட்டுருங்க.
அடுத்து வந்து நல்ல இடம் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு ஆசனம் பத்மாசனம் போட முடியுமோ போட்டுக்கோங்க. இல்லைன்னா சும்மா நார்மலாகவே உட்காந்துக்கோங்க. உட்காந்த பிறகு முதுகு தண்டு வந்து எப்பயுமே நேராக தான் இருக்கணும். முதுகு தண்டு நேராக, தலை வந்து கொஞ்சம் கீழே சாய்ச்ச மாதிரி. ஏன்னா முதுகு தண்டு நேராக இருக்கும்போது தலை வந்து மேலே நோக்கி பார்க்க அப்படி பார்க்காம கொஞ்சம் கீழே லைட்டாக கீழே சாய்ந்து நேராக இருக்க மாதிரி தலை அப்படி இருக்கணும். இதுக்கப்புறம் கண்ணால் மூடி புருவ மத்தியை பார்க்கணும். புருவ மத்தியை பார்த்து அப்படியே மூச்சை மட்டும் கவனிக்கணும். மூச்சை வந்து கவனிக்கிறது எப்படி கவனிக்கணும்னா, எந்த மூக்கில் வந்து மூச்சு போகுது, எந்த மூக்கில் வந்து மூச்சு வருதுங்கிறத பார்க்கணும். பார்த்த பிறகு அதை மட்டுமே மூக்கை இடது பக்கம் போகுதா, வலது பக்கம் வருதா, இல்லை வலது பக்கம் போகுதா, இடது பக்கம் வருதாங்கிறத கவனிக்கணும். கொஞ்ச நேரம் அதையே ஒரு 2 நிமிஷம் கவனிச்சுட்டு அப்புறம் புருவ மத்தியை வந்து நல்லா உத்து பார்க்க ஒரு ஒளி மாதிரி தெரியும். அந்த ஒளியவே பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்புறம் கொஞ்ச நேரம் அதை பார்க்க அது எப்படியும் 5 நிமிஷம் ஆகிடும். 5 நிமிஷம் முடிஞ்ச பிறகு உடனே எந்திரிக்காமல் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து உங்களுக்கு என்ன இப்போ கார் வேணும்னா கார் உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரியே நினச்சி பார்க்கணும். அதாவது மெடிடேஷன் முடித்த பிறகு தான் அதை பண்ணணும். மெடிடேஷன் முடித்து கண்ணை திறந்துட்டு மறுபடியும் கண்ணை கொண்டு இது ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு கார் வேணும்னா கார், வீடு கட்டணும்னா வீடு கட்டின மாதிரியே நினச்சி பார்க்கணும். அடுத்து வந்து இப்போ பைக் வேணும்னா பைக்கு வாங்கின மாதிரியே நினச்சி பார்க்கணும். நினச்சி பார்த்து கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 2 நிமிஷம் 2 நிமிஷம் கழித்து எந்திரிச்சிட்டு உங்களுக்கு தேவையான ரொட்டீன் உங்களோட எப்பயும் போல் நீங்கள் பார்க்குற ரொட்டீன் வந்து பார்க்கலாம். அவ்வளோதான். இதுதான் இப்படி தான் பண்ணணும். இது போக தான் இது டைம் நேரம் கூட தான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு தான் சிவபோதைங்கிறது. இது வந்து மாதம் ஒரு 2-3 மாதம் கழிச்சு தான் சிவபோதைங்கிறது. அதாவது இது வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணும். இது ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும். போக தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆரம்பத்தில் எப்போயுமே இது பண்ணாலும் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் விட்டுறாமல் தொடர்ந்து பண்ணணும். இன்றைக்கி 4 மணிக்கு எழுந்திரிச்சி உட்காந்து தியானம் பண்ணோம்னா அதே மாதிரி 4 மணி நாளைக்கும் உட்காந்து தியானம் பண்ணணும். இதை வந்து எத்தனை நாள் பண்ணணும்னா கணக்கில் வாழ்க்கை முழுவதும் இதை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். பண்ண தான் ஒரு விஷயத்தை மறுபடியும் பண்ண தான் அது என்ன ஆகும்னா அது வந்து ஈஸியாகும். ஒரு கட்டத்துக்கு மேலே இது வந்து ஒரு 5 மாதம் கழித்து உங்களுக்கே பழகி போயிடும். பழகினோடனே கால் வந்து உட்காந்து நம்ம மரத்து போகிறதெல்லாம் ஸ்டாப் ஆயிடும். அது ஸ்டாப் ஆகிற பேர் வந்து ஆசன சித்தின்னு சொல்லுவாங்க. கால் வந்து மரத்து போகும், அதெல்லாம் போக பழகிடும். அதை வந்து ஆன பிறகு அது பேர் வந்து என்னென்னா ஆசன சித்தின்னு சொல்லுவாங்க. அது ஆசன சித்தி முடிஞ்ச பிறகு இது வந்து நார்மலாக ஆயிடும். நார்மலான பிறகு தான் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அப்போ தான் ஆசன சித்தி ஆகும்போது ஃபைனலாக சம்மரி சொல்லி இது வந்து எப்படி சிவபோதைங்கிற நிலைக்கு எப்படி போகிறது மெடிடேஷன் மூலியமாக போகும். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பிடிச்ச இடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க. மொட்டை மாடினா பெட்டர். மொட்டை மாடி ஓகே, இல்லைனா ரூம்னாலும் ஓகே தான். ஃபஸ்ட்டு உட்காந்துட்டு உங்களுக்கு சேரில் உட்காரணும்னா உட்காந்துக்கோங்க. கீழே தரையில் உட்காந்துக்கோங்க. கொஞ்சம் அளவு தரையில் உட்காந்துக்கோங்க. அதில் ஏதாவது விரிப்பு போட்டுக்கோங்க. விரிப்பு போட்டுட்டு அதில் வந்து பத்மாசனம் அப்படி இல்லைன்னா சும்மா சுகாசனத்துலேயே உட்காந்து பிறகு முதுகு தண்டு வந்து நேராக வச்சுக்கோங்க. வச்ச பிறகு கண்ணை வந்து புருவ மத்தியை பார்க்கணும். கண்ணை திறந்து கண்ணை மூடி புருவ மத்தியை பார்க்கணும். பார்த்துட்டு மூச்சு உள்ள எந்த மூக்கில் இடது பக்கம் மூச்சு போட்டோம்னா வலது பக்கம் மூச்சு போட்டோம்னா அதை கவனிக்கணும். அது கவனிச்ச பிறகு ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பண்ணணும். பார்த்துட்டு அது வந்து அடுத்தது புருவ மத்தியை பார்க்கணும். புருவ மத்தியை பார்த்தா கொஞ்சம் பார்த்த பிறகு முடிச்ச பிறகு அப்படியே பார்த்துக்கிட்டே வரும். அப்படியே பார்த்துட்டு வரும்போது 5 நிமிஷம் கால்லாம் வலிக்கும். அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே கால்லாம் ரிலாக்ஸ் ஆகி எடுத்துகிட்டு அவங்களுக்கு பிடிச்சதை உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நினச்சிட்டு அப்புறம் எப்பயும் போல் உங்கள் டே அவங்க